வரலாற்று பதிவுகள் அன்பர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு மே மாதம் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, மே மாதத்தை பொறுத்தவரை தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் தனது சொந்த ராசிக்கு செல்வதால் மாத தொடக்கம் ஆற்றலும் நம்பிக்கையும் நிறைந்ததாக இருக்கும். மனதில் இருந்த பயம் நீங்கும். புது தெளிவு பிறக்கும். புதிதாக ஏதாவது செய்ய ஆவல் எழும். தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆரோக்கியம் முன்பை விட சிறப்பாக இருக்கும். பழைய பிரச்சனைகள் தீரும். இருப்பினும் கோபத்தை சற்று கட்டுப்படுத்த வேண்டும். ரிஷபராசி நேயர்களே, மே மாதம் உங்களுக்கு மங்களகரமானதாக இருக்கும். நிலுவையில் உள்ள பல வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். சிலருக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம். உங்களின் கடமைகளை சிறப்பாக செய்வீர்கள். இருந்தாலும் அவ்வப்போது ஒருவித குழப்பம் எழும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். பயணங்களால் செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த மே மாத தொடக்கத்தில் புதன் அஸ்தமனாகி பலவீனமாக மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் குரு பகவானும் சுக்கிரனும் இம்மாதத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து செயல்படுவார்கள். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். உடல் சோர்வால் சிரமப்படக்கூடும் என்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி நேயர்களே, மே மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். இம்மாதத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கலாம். நீண்ட கால பிரச்சனைகள் குறையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். நிதி நிலைமை வலுவடையும். முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களே, மே மாதத்தில் உங்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைப்பதோடு வேலையில் வெற்றியையும் காண்பீர்கள். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது. சமூகத்தில் அந்தஸ்து உயரும். தன்னம்பிக்கை வலுவடையும். நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைத்தாலும் செலவுகளையும் அதிகம் சந்திக்க நேரிடும். வீட்டிற்காக சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கன்னி ராசி நேயர்களே, இந்த மே மாதத்தில் புதுமண தம்பதிகள் நல்ல செய்திகளை பெறலாம். வேலையில் மெதுவாக முன்னேற்றத்தை காணக்கூடும். பணிபுரிபவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் குரு மற்றும் சுக்கிரனின் சுப நிலைகளால் சாதகமான பலன்களையும் பெறக்கூடும். நிதிநிலை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். முதலீடுகளை செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். இம்மாதத்தில் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படலாம். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசிக்காரர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். சமூகத்தில் நற்பெயர் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கை மேம்படும். புதிய மாற்றங்களை காணக்கூடும். மாத தொடக்கம் சற்று மெதுவாக இருந்தாலும் போக போக ஆற்றலும் உற்சாகமும் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். நிதி நிலைமை வலுவடையும். புதிய வருமான வழிகள் உருவாகும் வாய்ப்புள்ளது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு, தோல் அல்லது நரம்பு தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த மே மாதத்தில் சொத்துகளால் நல்ல பலனை பெறுவீர்கள். மறைமுக எதிரிகளிடம் சற்று கவனமாக இருங்கள். வலுவானமும் செலவுகளும் நிலையாக இருக்கும். அதாவது வந்த வேகத்தில் பணம் செலவாகும். நிறைய பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். இதன் மூலம் நிறைய செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விபத்து ஏற்படும் வாய்ப்புள்ளதால் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும்.
குடும்பத்திற்குள் மனக்கசப்புகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தனுசுக்கார நேயர்களே, மே மாதத்தில் புதிய வருமான வழிகளை கண்டறிவீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நிதி நிலைமை வலுவடையும். நல்ல பண ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. பயணங்களை மேற்கொள்ளவும் வாய்ப்புள்ளது. மாணவர்கள் தேர்வில் நல்ல வெற்றியை பெறுவார்கள். குடும்பம் மற்றும் குழந்தைகள் தொடர்பான கவலைகள் அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் நிலைமை கட்டுப்பாட்டில்தான் இருக்கும். பிரச்சனைகள் திடீரென்று வரும் என்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி நேயர்களே, இந்த மே மாதமானது மிகவும் சாதகமாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காதல் வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கும். புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உருவாகும். வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களை காண்பீர்கள். நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். ஆனால் இம்மாதத்தில் கோபத்தையும் பிடிவாதத்தையும் தவிர்ப்பது நல்லது. இல்லாவிட்டால் அது உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து திகழ்வார்கள். தொழிலில் சில தடைகளை சந்தித்தாலும் மாத இறுதியில் நிலைமை மேம்படும். கும்பராசி நேயர்களே, இந்த மே மாதத்தில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். படைப்பாற்றல் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திறமைகள் மேம்படும். நிதிநிலை வலுவடையும். மனக்கவலை நீடித்தாலும் தன்னம்பிக்கையால் அனைத்தையும் திறம்பட சமாளிப்பீர்கள். மீன ராசிக்காரர்களே, இந்த மே மாதத்தில் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்க பொறுமையும் புரிதலும் அவசியம். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கலாம். செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தினரின் முழு ஆதரவு கிடைக்கும். பெற்றோரின் வழிகாட்டுதலும் கிடைக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு மற்றும் கால் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். என்ன நேயர்களே, 2026ஆம் ஆண்டின் மே மாத ராசி பலன் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மீண்டும் மற்றொரு ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன்.